ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி vlogs. நான் ஷர்மிளா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் பிரம்ம முகூர்த்த பூஜை டே 13 வந்திருக்கோம். 13வது நாள் காலையில் ஒரு 3:30 அந்த மாதிரி எழுந்திரிச்சிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் ஒரு சர்ச் பண்ணி மார்னிங் தான் வந்து டிசைட் பண்ணி ஒரு கோலம் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி. ஸோ அதனால் நம்ம ஹஸ்பண்டோட ஊரில் சூப்பராக கொண்டாடுவாங்க. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். ஈவினிங்க்கு மேலே வந்து கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு பிளானு. ஏர்லி மார்னிங் எப்பயும் போல் நம்ம வீட்டில் இப்போ பூஜை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் முன்னாடி நாள் வச்சுருக்கோம் இல்லையா, பூ இதெல்லாமே வந்து எடுத்து போட்டுட்டு நம்ம புதுசாக பூ வச்சுக்க போகிறோம். அதேமாதிரி விளக்கில் திரி மாற்றுறது எல்லாமே வந்து காலையில் தான் பண்ணுவேன். இந்த நம்ம வேண்டுதலுக்காக பண்ணுறோம் இல்லையா, இந்த பஞ்ச தீபம் ஏற்றுறோம் இல்லையா, அது எப்போவுமே 5 திரியும் வந்து காலையில் போட்டு எண்ணெய் ஊற்றி ஏற்றுறது. அது ஃபுல்லாக அதுவே மலையேறணும். அதுவே மலை ஏறிச்சுன்னா திரி முழுக்க எரிஞ்சிரும், எண்ணெயும் காலியாயிரும். அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றணும். ஸோ அப்படி தான் நம்ம பண்ணிக்கணும். நம்ம நார்மலாக வீட்டில் ஏற்றுற விளக்கு வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம வந்து மணி ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி வேண்டுதல்னு பண்ணுற விளக்கு வந்து நம்மளாக தான் வந்து மலையேற விடணும். பேக்ரவுண்ட் நாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அம்மா வீட்டில் இருக்கனால எனக்கு வந்து கன்வீனியண்ட்டான ப்ளேஸ் கிடையாது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு. ஸோ அதனால் அங்கங்கே கொஞ்சம் அமைதியாக இருக்க இடத்துல நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் நாய்ஸ் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 வீடியோஸில் சரி பண்ணிடலாம். மார்னிங் எப்போயும் போல் நம்ம வந்து விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. அதே மாதிரி வாசக்காலில் வந்து டெய்லி நம்ம பூஜை பண்ணணும். வாசக்காலுக்கும் தீப தூப ஆர்த்தி காட்டணும், அங்கேயும் விளக்கேற்றணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம அதையும் பண்ணுவோம் எப்போவுமே. நான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரம்ம முகூர்த்த பூஜையில் வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் போர் அடிக்கிற டயத்தில் வந்து இந்த ஆல்பம் எடுத்து பார்த்துட்ருக்கேன். இந்த ஆல்பம் பார்த்திங்கன்னா ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது, 2000 எடுத்தது. எங்களோட வீடு பால் காட்சிக்கு எடுத்த ஆல்பம் இது. ஸோ இதில் நான் உங்களுக்கு கொஞ்சம் நான் காட்டுறேன். இதுதான் நான் அப்போ வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிப்பேன். 9 வயசு எனக்கு அப்போது. என்னோடய அம்மா அப்பா அப்போல்லாம் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க. இது ஃபஸ்ட் அக்கா மேகலா, இது வந்து செகண்ட் அக்கா சூர்யா. ஸோ இதான் வந்து எங்களோட ஆல்பம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்பத்து மேலே ஃபோட்டோ போடுறதே பெரிய விஷயம். ஸோ அப்போ தான் ஆரம்பித்தது ஆல்பம் மேலே ஃபோட்டோ போடுறது அப்படின்ற விஷயமே கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஆல்பம்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி அட்டையில் 4 ஃபோட்டோ ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் ஒட்டியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த காலத்து டயத்துலலாம் ஆல்பம் இருக்கும். ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போல்லாம் ஆல்பம் இப்படி தான் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இதிலே பார்த்திங்கன்னா விளக்கேற்றுறது, அந்த ஹோமம் வளர்க்குறதா ஏதோ ஒன்று பண்ணுவாங்கள்ல வீடு பால் காய்ச்சும் போது. ஸோ அது பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோ இது, அந்த ஃபோட்டோ இது. அதெல்லாம் வந்து ஒரு மெமரபுளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் 5 பேரும் உட்காந்து சாமி கும்பிட்ற மாதிரி, அப்புறம் கோமாதா வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வர சீன்ஸு, இதெல்லாமே அப்போது வீடியோகிராஃபி கிடையாது. வீடியோஸ்லாம் அப்போ அந்த டைமில் இல்லை. ஒன்லி ஃபோட்டோஸ் தான் எடுப்பாங்க. அப்போ ஆல்பம் இந்த மாதிரி போடுறதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த டைமில் எடுத்தது இதெல்லாமே. ஸோ அப்போ வீடியோ வந்திருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. நான் அப்போல்லாம் எப்படி ஆட்டிடியூட் என்னோடது எப்படி இருந்திருக்கும், என்ன பண்ணியிருப்பேன்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஃபோட்டோஸ்லேயே பார்க்கும்போது நிறைய ஃபன்னாக இருந்துச்சு. நான் ரெட்டை குடுமி போட்டுட்டு பொம்மையெல்லாம் கையில் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ அப்போ சின்ன வயசில் நான் எப்படி இருந்திருப்பேன்றது பார்க்க ஆர்வமாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா எங்கள் ரதி பெரியம்மா, ஐயச்சம் பெரியப்பா, இவங்க வந்து என்னோடய ஃபேவரெட். இது வீரபாண்டின்னு வந்துட்டால் நான் இங்கே தான் இருப்பேன். எங்கள் பாட்டி வீட்டுக்கெலாம் போகவே மாட்டேன். சித்தி பாட்டி வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்கு, யாருக்கு வீட்டுக்கும் போக மாட்டேன். இங்கே தான் எங்கள் பெரியப்பா பெரியம்மா வீட்டில் தான் இருப்பேன். இது மரகதம், எங்கள் அக்கா, பெரியப்பா பொண்ணு. நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஊருக்கு போயிட்டாலும் அங்கே தான் இருக்கிறது. அப்போயே பாருங்களேன், இந்த குஷி கிளிப்புன்னு சொல்லிட்டு இந்த டிக்டாக் கிளிப் அது வந்து அப்போ வந்து ஃபேமஸ். நான் தலையில் வச்சுருக்கிறது, அதே மாதிரி வெல்வெட் பேண்டு, இதெல்லாம் அப்போது வந்து ட்ரெண்டு. ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்போ இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது நிறைய. இப்போ நம்ம சொந்த வீட்டு பால் காய்ச்சிறது, நம்ம சொந்த வீட்டு விசேஷம்னா 2-3 ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறது. ஸோ அப்போயும் இன்னொரு ட்ரெஸ்ஸு மாற்றி ஃபோட்டோலாம் எடுத்திருக்கிறேன் நான். அப்போ பட்டுப்பாவாடை சட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடிமேடு கிடையாது, ஸ்டிச் பண்ணணும். அப்போ வந்து அம்மா அழகாக 3 பேத்துக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்துருக்குறாங்க. எனக்கு வந்து அழகாக இந்த ட்ரெஸ் இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு.
இது என்னோடய செகண்ட் அக்கா. இது பார்த்திங்கன்னா திருப்பதியில் ஃபேமிலியோடு போனப்போ எடுத்தது. இங்கே இருக்கிறது 2 பாட்டி. அம்மா பக்கத்தில் இருக்கிறது அம்மாவோட அம்மா. நான் பாருங்கள் அப்போ க்ரியேட்டிவாக ஒரு பூ எடுத்து கையில் வச்சுட்டு போஸ் கொடுத்துருக்கேன். எப்படிலாம் க்ரியேட்டிவாக அப்போயும் போஸ் கொடுத்துருக்கேன். என் ஃபஸ்ட் அக்கா அது. இங்கிட்டு இருக்கிறது செகண்ட் அக்கா. செகண்ட் அக்காவை பிடிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா அப்பாவோட அம்மா. எனக்கு இந்த 2 பாட்டியுமே பிடிக்கும். இந்த பாட்டி தான் பிடிக்கும், இவங்கள பிடிக்காதுன்னு இல்லாமல் எனக்கு இவங்க 2 பேருமே பிடிக்கும். 2 பேருமே நல்லா அன்பாக இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர் அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் எடுத்தது. நான் அப்போ எவ்வளோ குட்டியாக இருக்கிறேன், எனக்கே சிரிப்பாக வருது. அது பார்த்திங்கன்னா இன்னும் 3வது இல்லை, செகண்டு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருந்திருக்கும் அந்த பிக்சர் எடுக்கிறப்ப. வீடெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி எடுத்தது. இது பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் கூட நான் வந்து பொம்மை வச்சுக்கிட்ட ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நாங்கள் குட்டீஸ்லாம் சேர்ந்து எடுத்திருக்கோம். அப்போ பொம்மை வச்சு மேக்கப் பண்ணுறது, அதுக்கு ட்ரெஸ் மாற்றி விடுறது, அப்போ அதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி பண்ணுவேன். இது என் தங்கச்சி ஐஸ்வர்யா. இது வந்து ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்போவே வந்து பட்டு பாவாடையிலேருந்து வேறு ட்ரெஸ்க்கு மாறி இருக்கிறேன். இதான் நான் சொன்ன மரகதம் அக்கா, பெரியப்பா பொண்ணு. நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸு, இன்ன வரைக்கும் திக் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். அப்போயே ஃபுல் மேக்கப்பில் ஃபோட்டோ எடுத்துருக்குறேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த யாகம் வளர்க்குறது அந்த ஃபோட்டோஸ், அப்புறம் அம்மா அப்பா இருக்கிறது, அந்த மாலை மாற்றுறது, அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் புது வீடுனாலே வந்து கோமாதா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வருவாங்கள்ல, ஸோ அந்த சீனும் இருக்குது. ஸோ அது இந்த டைம்லலாம் நான் நல்லா தூங்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் என்னை குளிக்க வச்சு கிளப்பி கூப்பிட்டு வந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மெமரபுளான விஷயங்கள். ஸோ அது எல்லாமே வந்து யூடியூப்லேயும் அப்படியே ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதெல்லாம் ஷேர் பண்ணேன். இதில் நிறைய பேர் இப்போ இல்லை. ரதி பெரியம்மா இல்லை, இப்போ எங்கள் அண்ணன் அவன் இல்லை. இவங்க வந்து சுப்பு பெரியம்மா, அந்த ப்ளூ கலர் சாரீ இருக்குல்ல, அவங்க வந்து பெரியம்மா, என்னோடய ஃபேவரட் பெரியம்மா. அதனால் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே கார்னரில் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு கூட தான் நான் வந்து சின்ன வயசில் விளையாடுவேன் மதுரையில். ஆனால் அந்த பொண்ணோட பேர் மறந்துட்டேன் இப்போ. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு ஈவினிங் அந்த டயத்தில் வந்து பார்சல் வந்துச்சா, ஸோ அதான் பிரித்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து இந்த பூ தோரணம் இருக்கு இல்லையா, ஸோ அது வீட்டில் மாட்டலாம். சாமி ஷெல்ஃபுக்கும் நிலைக்கும் மாட்டுறதுக்காக இது வாங்கியிருக்கேன். ஸோ 5 தோரணம் வரும்ல, ஸோ அதுதான் வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டில் வாங்கியிருக்கோம்ல, ஸோ இது அம்மா வீட்டில் வாங்கினது. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம். இது ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கணும்னு நினச்சது. ஸோ எப்படி வரும்னே தெரியல. சும்மா வாங்கி தான் பார்ப்போன்னு சொல்லி வாங்கினேன். நல்லாயிருக்கு. இது வந்து மிரர் கிடையாது, கண்ணாடி கிடையாது. இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் உடைய வாய்ப்பே இல்லை. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. 500 சம்திங் 6 ஃப்ரேம்ஸ் வருது. நல்லா பெருசாகவே இருக்குது. A4 ஷீட் சைஸு. ஸோ விசிபிளாக இருக்கும். என்ன பிக்சர் நம்ம உள்ளே வச்சாலும் நல்லாவே தெரியும். குரூப் ஃபோட்டோஸ்லாம் வைக்கலாம், சோலோ பிக்சர்ஸும் வைக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஈவினிங் மேலே வந்து ட்ரெஸ்அப் பண்ணிட்டு புது சாரீ அம்மா வந்து சேல் பண்ணுறாங்க சாரீ. ஸோ அதுலேருந்து ஒரு சாரீ ஆட்டையை போட்டு அது ரெடி ஆகிட்டேன். மாமியார் வீட்டு முன்னாடி அங்கே இருக்கவங்க லேடிஸில் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு கோலம்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ கோலம்லாம் போட்டு கலர் போட்டுட்ருக்காங்க. இதுதான் நம்ம பூர்வீக கேசாரி நாயக்கரோட கோவில். ஸோ அங்கனக்குள்ளே தான் நம்ம சாமி வருவாங்க, ஊர்வலம் வருவாங்க. ஸோ அங்கே நிற்கும்போது நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வகையறான பந்தல் போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து நம்மளோட வகையறாவோட பந்தல். ஸோ இங்கே நம்ம வந்து நின்றுட்டோன்னா சாமி அங்கே வந்துடும். நம்ம எல்லாம் அங்கனக்குள்ளேயே பூஜை பண்ணிக்கலாம். தட்டு, தேங்காய், பழம் எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அங்கனக்குள்ளே வச்சு பண்ணுவோம். இப்போ வந்து சும்மா சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் நாத்தனா பசங்க எல்லோரும் வந்து போயிட்டுருக்கோம். ஊருக்குள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கோம். இது டைம் ஒரு 12:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜாலியாக எல்லார் வீட்லேருந்து யாருமே தூங்கலை. அந்த இந்த விசேஷத்து அன்னைக்கு எல்லாருமே முழிச்சிருக்காங்க. வாசலில் அப்போ தான் கோலம் போடுறாங்க. 12 மணிக்கு மேலே வாசலில் தெளித்து நல்லா கலர் கோலப்பொடி ப்ளஸ் வந்து அதில் ஏதோ ஜிகுனாலாம் ஆட் பண்ணி க்ரியேட்டிவாக போட்டுட்ருக்காங்க. அதுவும் வாசல் நடக்கவே வசதி இருக்காது. அது ஃபுல்லாக கோலமாகவே வந்து போட்டுட்ருக்காங்க. பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த டயத்தில் இவ்வளோ ஆக்டிவாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஊர்லேயே பெரிய திருவிழா. ஸோ அதனால் வந்து எல்லாருமே இது பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தாம்பாளத்தட்டை எடுத்துகிட்டு நாங்கள் அவங்கவுங்க வகையறாவுக்கு போய் நின்றுக்கணும். அப்போ வந்து சாமி தேர் வரும். அப்போ வந்து சாமி கும்பிட்டு வர மாதிரி பிளானு.
எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 to 2:30 அந்த டைமில் வந்துச்சு. நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணுன்றதுனால என்ன பண்ணேன்னா, கரெக்டாக ஒரு 3:30க்குள்ளே முடிஞ்சுது வேலையெல்லாம். நம்ம வீட்டிலேருந்து தாம்பாளத்தட்டு மாமியாரும் நாத்தனாரும் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க தனியாக, இவங்க தனியாக எடுத்துகிட்டு வராங்க. அவங்களும் வேறு வகையறால. ஸோ அதனால் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு அப்படியே அந்தந்த பிளேஸ்க்கு போய் நின்றுவோம். இந்த மாதிரி தேரில் வந்து அழகாக சாமி வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க, தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு நல்ல அலங்காரம் பண்ணியிருந்துச்சு. ஆனால் என்ன பயங்கர கூட்டம். இத்தனைக்கும் தனித்தனியாக அவங்கவுங்க இதில் காட்டினா கூட கூட்டம். ஒருத்தர் பார்த்தா நகண்டு போகிறது அந்த மாதிரி இருக்க மாட்றாங்க. ஸோ பயங்கர க்ரௌடாக தான் இருந்துச்சு. பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்நேரத்தில் வந்து ஒரு 2:30 அந்த டயத்தில் சாமியை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. பார்த்துட்டு வீடியோஸும் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. அந்த டேவே பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு. நம்ம நைட்டில் முழிச்சிருக்கோம் அப்படின்ற ஃபீலே இல்லை. ஃபுல் லைட்ஸு, சுற்றி சுற்றி லைட்ஸு, ஸ்பீக்கரு, ஸோ அதெல்லாம் பயங்கர சாங்ஸ் போட்டுட்டு ஏதோ ஒரு மதியான நேரம் மாதிரி தான் இருந்துச்சு. ராத்திரி நேரத்தில் நம்ம இப்படி முழிச்சிட்ருக்கோன்ற ஃபீலே இல்லை, தூக்கமே இல்லை. ஸோ நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. இது வந்து நம்ம வீட்டு வாசலில் போட்ட கோலம். இது வந்து சாமி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். இது வந்து கிட்ஸ், அந்த ஏரியா கிட்ஸோட வந்து ஒரு செல்ஃபி எடுத்தோம். அவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே ட்ரெஸ் அப் பண்ணி ரெடியாக இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுடைய நாத்தனா பசங்களோட ப்ளஸ் ஏரியா கிட்ஸோட ஒரு ஃபோட்டோ. கரெக்டாக பூஜைலாம் 3:30 முடிஞ்சதில்ல. அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வீரபாண்டிக்கு வந்துட்டேன். இது கோட்டூரில் நடந்த விசேஷம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து வீரபாண்டிக்கு வந்துட்டு 3:30க்கு அப்படியே நம்ம கோவிலில் தானே இருந்தோம், சாமி தானே கும்பிட்டோம், கை கால்லாம் கழுவக்கூடாது, குளிக்கவும் கூடாதுன்ட்டு. ஸோ அப்படியே வந்து விளக்கும் ஏற்றிட்டு பூஜையை வந்து முடிச்சுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்படி தான் டே போச்சு. இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.